Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுகள்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக வைப்பாங்க. ஸோ இந்த அவியல் நம்ம வீட்லேயே எப்படி சூப்பராக அதே டேஸ்ட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சீக்கிரமாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அவியல் பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை காய் சேர்த்துக்கிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய காய் என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்றதை மட்டும் சொல்கிறேன். ஸோ நான் இங்கே கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், வெள்ளரிக்காய், பீன்ஸ், கேரட், அவரைக்காய், கருணைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் இந்த காயெல்லாம் கொஞ்சம் மெயினான காய். ஸோ அதால் நான் இதை மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg கிட்டக்க வரும். அவ்வளோ காய் எடுத்திருக்கோம். 1/2 kgலேருந்து ஒரு 1/2 kg கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. இதை கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு தண்ணியில் கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயில் 4 பச்சை மிளகா, 2-3 சின்ன வெங்காயம், சீரகம்லாம் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். அதாவது ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இது கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப மையாக இல்லாமல் கொரகொரப்பாக இருக்கணும். ஸோ அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. ஸோ இதை அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் காய்கறி அதிகமாக இருக்கிறனால. இப்போ நான் இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இந்த எண்ணெய் ஆப்ஷனல், உங்களோட சாய்ஸ் என்னவோ அதுவே போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே நார்மல் சன்ஃப்ளவர் ரிஃபைன்ட் ஆயில் தான் போடுறேன். இதில் எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி பச்சை மிளகா தேங்காயிலையும் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம இங்கே ஒரு 2 இல்லைனா 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம காய் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஸோ காயை ஃபஸ்ட்டே ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டு கிளறக்கூடாது. ஓரளவுக்கு சேர்த்த உடனே நம்ம அதை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மீதி காய் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இந்த அவியல் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்து வேக வைக்க போகிறதில்ல, எல்லாமே எண்ணெயிலே தான் வேக போகுது. ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லா காயும் ஃபஸ்ட்டு நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நான் அப்படியே மூடி ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா 10 மினிட்ஸ் வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு கொஞ்சம் அந்த வெள்ளரிக்காயெலாம் சேர்த்துருக்கறனால அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விடுற காய், கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. காயும் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கக்கூடாது. ஒரு நல்லா நீல வாக்கில் தான் நறுக்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு, கத்திரிக்காயெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சுண்டு விரல் சைஸில் தான் நறுக்கியிருப்பேன். ஸோ இதை நல்லா தண்ணி கொஞ்சம் விட்டதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுத்தமாக மறுபடியும் தண்ணி சேர்க்காம தான் வேக வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இதில் நம்ம எந்த ஒரு மிளகாய் தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, எல்லாம் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வேக விட்டுருங்க. அகெயின் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கிறது தெரியும். பார்த்திங்கன்னா தெரியும், காயெலாம் ஓரளவுக்கு ஒரு 1/2 அளவுக்கு வெந்திருக்கு. பட் இன்னும் நமக்கு நிறைய வேகணும். அதனால் மறுபடியும் நான் மூடி விட்டுடுறேன். ஸோ அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா அடியும் பிடிச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ திறந்து பார்த்துட்டிங்கன்னா கிண்டி கிளறி விட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 75% வெந்திருக்கு. ஸோ இன்னும் கூட நமக்கு நல்லா வேகணும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி நிறைய விட்டுட்டே இருக்குது பாருங்கள். எவ்வளோ நம்ம தண்ணியே ஊற்றவே இல்லை, அந்த மாதிரி தண்ணி நல்லா ஊற்றிட்டுருக்கு. ஸோ அப்படியே விட்டுடலாம் மூடி வச்சு.
மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். தண்ணியும் வந்து நமக்கு நல்லா ட்ரெயின் ஆகிடுச்சு, தண்ணியே இல்லை, அந்தளவுக்கு வந்து வெந்து வந்திருக்கு. ஸோ பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் அப்படியே விட்டுட்டு போகாதீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த அவியலுக்கு வந்து தேங்காய் அதிகமாக சேர்க்கணும். ஸோ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, அதாவது நம்ம அரைச்சி வச்சதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க ஒரு வாட்டி. இது பார்த்திங்கன்னா கேரளா அண்ட் கன்னியாகுமரி அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ வந்து எல்லாருமே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா அவியல் ரொம்ப அது வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க, அந்தளவுக்கு இருக்குது. நான் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி, அந்த தேங்காய் அதில் ஒட்டிகிட்ருக்கிறனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், நமக்கு நல்லா வந்து தேங்காயெலாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா தேங்காய் நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால தான் நான் ஒரு 2 நிமிஷம் விட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். ஸோ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன், நல்லா கவனிச்சிக்கோங்க. முதல்ல நம்ம நார்மல் எண்ணெய் தான் சேர்த்தோம். இப்போ தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அப்படியே தெளித்து விட்டுருக்கேன். தெளித்து விட்டு அப்படியே மூடி விட்டுருங்க, அதுவே வந்து உள்ளே செட் ஆகும். ஓகே, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப், இந்த கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இது வந்து இந்த தயிர் பார்த்திங்கன்னா வீட்டில் எடுத்த தயிர், ஸோ கொஞ்சம் புளிப்பு உள்ளதாக இருக்கிறனால நாங்கள் 1/2 கப் எடுத்துக்கோம். நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற தயிராக இருந்தால் இன்னும் கூட அதிகமாக நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட அவியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் ஒரு சாம்பார் இல்லை ரசம் மட்டும் வச்சுட்டு இந்த அவியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப டேஸ்ட்டானதும் கூட. ஸோ இந்த அவியலை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை வந்து மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.